ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நேற்று உரையில் அத்வைத்த கொள்கைகளை பரப்புவதற்காகவும் மேலும் தான் பெற்ற கைலாயத்திலிருந்து பெற்ற அந்த ஸ்படிகலிங்கங்களை ஆலயங்களை நிறுவுவதற்காகவும் பல கோவில்களுக்கு சென்ற ஆதிசங்கரர் அந்த ஸ்படிக லிங்கங்களை எல்லாம் அங்கே நிறுவி பிறகு தொண்டை நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் என்று நேற்று உரையை முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். திருவொற்றியூரில் திரிபுசுந்தரியின் முன்பு ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார். இறுதியாக காஞ்சிபுரம் நோக்கி புறப்பட்டு சென்றார். காஞ்சியை நோக்கி செல்லும்போது பூவிருந்த மல்லி மற்றும் மாங்காடு நகர மக்கள் எல்லோரும் அவரை அன்போடு வரவேற்றார்கள். அவரின் தாமரை மலர் பாதங்களை தொழுது வணங்கினார்கள். அவதாரம் எடுத்ததில் எஞ்சி நிற்கும் மகோன்னத பணியினை ஆற்றுவதற்காக அந்த புனித வள்ளல் காஞ்சி மாநகரம் வந்தடைந்தார். கல்வியை கரையிலா காஞ்சி மாநகரம் தொண்டை நாட்டின் தலைநகரமாக திகழ்ந்தது. பஞ்சபூதஸ்தலங்கள் இது பிருத்திவி ஸ்தலமாகும், அதாவது நிலம் சார்ந்த ஸ்தலம். வரம் தரும் வரதராஜர், ஒரு மாவின் கீழராகிய ஏகாம்பரநாதர், அன்னை காமாட்சி ஆகிய மூவரும் குடிகொண்டிருக்கும் நகரம் அது. 18 சக்திபீடங்களில் தலை சிறந்த ஒன்றாகும் இது. சத்தியவிரத கஷேத்திரம் என்னும் பெயர் கொண்ட புண்ணியஸ்தலம். முக்தி தரும் ஸ்தலங்களில் 7 மிக முக்கியமானது. தென்னாட்டில் விளங்கக்கூடிய ஒரே முக்தி பெறும் ஸ்தலமாகும் இது. பிரபஞ்சத்தின் மையப்பிரதேசம் என்பதாலேயே காஞ்சி என்று பெயர் பெற்ற நகரமாகும். பெரியதொரு வட்டப்பொருளின் மையத்திலிருந்து சிறு குத்தூசியால் தூக்கினால் அந்த பொருள் சம நிலையில் இருப்பது போல இந்த காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி தியானித்தால் சகல புவனங்களும் தர்மத்தின் தலைவாசலில் நிற்கும் என்று சொல்வார்கள். காஞ்சிபுரம் வந்த அந்த ஆதிசங்கரர் அந்த நகரின் எல்லையில் சர்வதீர்த்த கரையில் இருக்கும் விஸ்வேஸ்வர ஆலயத்தில் முக்தி மண்டபத்தில் தங்கினார். சில தினங்கள் அங்கு தியானத்தில் இருந்தார். பின்னர் வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் மேற்கு பகுதியில் சிறு மண்டபத்தில் தங்கினார். அந்த சமயம் மன்னன் ராஜசேனன் இவரை எதிர்கொண்டு வரவேற்றார். அதன்பின் காஞ்சிபுரத்தின் நகர அமைப்பை ஸ்ரீசக்கர வடிவில் அமைத்து உருவாக்கினார் சங்கரர். இந்த சக்கரத்தின் மையப்பகுதியில் காமாட்சி அம்மனின் ஆலயத்தை அமைக்க செய்தார். இதன்படி விஷ்ணு காஞ்சிக்கும் சிவகாஞ்சிக்கும் இடையில் ஸ்ரீகாமாட்சி அம்மன் ஆலயம் கட்டப்பட்டது. உற்சவ காலங்களில் இன்றளவும் வரதராஜ பெருமாளும் ஏகாம்பரேஸ்வரும் வலம் வருமாறு அதன் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆதிசங்கரின் அருளானைப்படி காஞ்சிபுரம் ஸ்ரீசக்கர வடிவில் மாறியதும் நகரேஸ்வ காஞ்சி, அதாவது நகரங்களில் சிறந்த காஞ்சி என்று பாராட்டப்பட்டது. அதன் பின்னர் ஜகத்குரு சின்ன காஞ்சிபுரத்தில் எழுந்தள்ளிருக்கும் தேவபெருமாள் என்று போற்றப்படுகின்ற வரதராஜ பெருமாளை வழிபட்டார். பிரமன் யாகம் செய்த போது நேரிலேயே வந்து அவிர்வாகத்தை உண்டு வேண்டிய வரங்களை எல்லாம் தந்தொருளி வந்தான் தேவாதி தேவனான அந்த வரதராஜன். அத்தகைய பெருமானை உலகம் உய்ய இரு கைகூப்பி வணங்கினார். அதே போல சிவகாஞ்சியில் ஒரு மாவின் கீழான ஏகாம்பரநாதனை தரிசித்தார். இங்கு மாமரம் தலவிருஷம், ஒரே ஒரு மாங்கனி தான் அந்த தலவிருஷத்துக்கு பழுக்கும் என்று சொல்வார்கள். இந்த ஏகாம்பரநாதனை மனம் புரிய வந்தவள் தான் அன்னை காமாட்சி. ஒருமுறை உமையம்மை சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக பொத்தினார். சூரிய சந்திரர்களே அந்த பெருமானது கண்களாகியால் எல்லா உலகங்களையும் காரில் கவ்விக்கொண்டது. அதனால் பெருமானுக்கு தன் சக்தியின் மீதே கோபம் பிறந்தது. அன்னையை மானிட உலகில் அவதரிக்குமாறு அவர் நாவிலிருந்து சாபம் ஒன்று பிறந்தது. அதனால் அந்த அன்னை காத்யாயன முனிவருக்கு சுயம்பு மகளாக உதித்து 1000 காதங்கள் நடந்து தொண்டை மண்டலத்தில் இருக்கும் பிருத்விஸ்தலமாகிய காஞ்சிக்கு வந்தார். முன்வாசனை மாறாமல் வேகவதி ஆற்றங்கரையில் அமர்ந்து அந்த ஆற்றின் மணலியே லிங்கமாக பிடித்து வைத்து உள்ள முருக அனுதினமும் ஆராதித்து வந்தார். தவம் இருந்தார். அந்த காலகட்டத்தில் 32 அறங்களையும் செய்து அறம்பெரும் செல்வியாக திகழ்ந்தார். இன்றுமே பெரிய காஞ்சிபுரத்தில் அறப்பெருஞ்செல்வி தெரு என்ற ஒரு தெரு இருப்பது இங்கு நாம் நினைவு கூற வேண்டும். அப்போது இறைவன் திருவருளினால் ஆற்றில் பெருவெள்ளம் வந்தது. அந்த பெருவெள்ளம் அன்னை உருவாக்கிய லிங்கத்தை அணுகியது. அன்னையையும் அணுகிவிட்டது. அச்சம் கொண்ட தேவி தான் பிடித்து வைத்த லிங்கத்தை அப்படியே தேகமுறை தழுவிக்கொண்டார்.
அதனால் தேவியின் திருக்கரங்களில் அணிந்திருந்த வளையல்களின் தழும்பும் மார்பகங்களின் தழும்பும் அந்த பெருமான் திருமேனியில் படிந்தன. கங்காதரனின் அன்பு வெள்ளம் பொங்கிற்று, ஆற்றின் வெள்ளமோ அடங்கிற்று. என்றும் தன் இடப்பக்கம் இருக்கும்படி ஏகாம்பநாதன் அன்னையை சேர்த்துக் கொண்டார். அதன் காரணமாக அந்த பெருமான் உமையொருபாகன் ஆனார். தொடர்ந்து இந்த காமாட்சி அம்மனை பற்றி மற்றும் சங்கரரின் வரலாற்றை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர,